அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு குக்கரில் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பைசஸ் பிரிஞ்சி லீஃப், சோம்பு, ஜீரகம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு இவ்வளவும் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இந்த ஆட்டுக்காலில் பொதுவாக நிறைய கொழுப்பு வரும், அதனால தான் நான் 1 டீஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 3 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் 1 டீஸ்பூன் போல் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். உடம்பு முடியாமல் நிறைய நாள் படுத்தே கிடக்கக்கூடியவங்களுக்கெலாம் இது அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் செய்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 2 டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரம்ப இலை அதையும் ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்கு தான் நான் ஆட்டுக்கால் கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் கறி மசாலா எடுத்து வச்சுருக்கேன், தனித்தனியாக தான் எடுத்து வச்சுருக்கேன். வத்தல் தூள், சோம்புத்தூள், மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் கூடுதலாகவே ஆட்டுக்கால் போட்டிருக்கேன், அதனால் அதுக்கு கனெக்ட் பண்ணி நான் பொடியை எடுத்து வச்சுருக்கேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணி நம்ம விசில் போட்டுடலாம். இது நல்லா குக் ஆகணும், அப்போ தான் அது சூப்பராக இருக்கும். நல்லா அந்த ஆட்டுக்கால்லாம் வெந்தாதான் நமக்கு நல்லா இருக்கும். அதில் உள்ள அந்த கொழுப்புலாம் இறங்கி வரும்போது அந்த கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கூட சால்ட் ஆட் பண்ணி தண்ணியும் ஆட் பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம். இதை ஒரு 7-8 விசில் போல் போட்டு எடுத்திருக்கேன். நமக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அதில் இருக்க அந்த கொழுப்பெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இதுதான் இந்த கொழுப்பு ரொம்ப நல்லது. இது குட் கொலஸ்ட்ரால் தான். இதுக்கு நான் கோகனட்டில் கொஞ்சமாக கசகசா ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஆட்டுக்கால் பாயா இப்போ நமக்கு ரெடி ஆயாச்சு. இதே போலவே நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.